ஈரானுக்கும் யூஎஸும் வார் நடந்துட்டு இருக்கு. நம்மளுக்கு என்னன்னு இருந்த எல்லா நாடுகளுக்கும் இப்பதான் பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் 30 செகண்ட்ஸ்ல என்ன நடந்துட்டு இருக்கு, என்ன ஆக போகுதுன்றத டீட்டெயிலாக சொல்றேன். நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிட்டு வீடியோ ஃபுல்லாக பாருங்க. இந்தியாவில் 33 கோடிக்கு மேலே எல்என்ஜி சிலிண்டர் கனெக்ஷன் இருக்கு. இதில் 20% தான் இந்தியாவில் மேனுஃபேக்சரிங் பண்றோம். மிச்சம் 80% கல்ஃப்லேருந்து தான் நம்மளுக்கு சப்ளை இறக்குது. ஈரான் ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ்ன்ற ஒரு சிங்கிள் 40 கிலோமீட்டர் சி ரூட்டை பிளாக் பண்றாங்க. இது வேர்ல்டுலேயே ஒரு முக்கியமான சி ரூட். இந்த சி ரூட் வழியாக தான் பர்ஷியன் கல்ஃப்லேருந்து குளோபல் ஓஷனுக்கு 8 நாடுகள் பயணிக்குது. இதில் 4 நாடுகள் குவைத், கத்தார், பஹ்ரைன், ஈரான். இவங்களுக்கு ஒரே சி ரூட் இந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ் தான். இதை பிளாக் பண்ணால் நம்மளுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டால் இங்கே தான் இருக்குது ட்விஸ்ட்டு. குளோபலாக இருக்கிற half ஆஃப் த ஆயில் ரிசர்வ் இங்கே தான் இருக்குது. ஆல்மோஸ்ட் 40% ஆஃப் எல்என்ஜி இங்கேருந்து எடுக்கப்படுது. குளோபலாக 20% ஆஃப் ஆயில் சப்ளையும் இங்கேருந்து தான் இருக்குது. சிம்பிளாக சொல்லணும்னா குளோபலாக கிடைக்கக்கூடிய எனர்ஜி சப்ளை 15% இந்த ஒரே ஒரு ரூட் வழியாக தான் குளோபலாக சப்ளையே இருக்குது. மேஜரான ஆயில் சப்ளையர்ஸ் சவுதி அரேபியா, கத்தார், யூஏஇ. மேஜரான பையர்ஸ்ன்னு பார்த்தோம்னா நம்ம இந்தியாவும் சைனாவும் தான். இந்த ஒரே ஒரு ரூட் பாதிச்சிச்சுன்னு சொன்னால் நம்ம பயங்கரமாக பாதிக்கப்படுவோம். இன்னும் 2 வாரம் இந்த ரூட் பிளாக் ஆயிடுச்சுன்னா குளோபல் கிரைசிஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. சீக்கிரமாக இந்த வார் முடியணும்னு எல்லாரும் ப்ரே பண்ணிக்கோங்க. ஏன்னு சொன்னால் ஆல்ரெடி கமர்ஷியல் சிலிண்டர்ஸ் ரொம்ப தட்டுப்பாடாக இருக்குது. எல்என்ஜி ஆட்டோஸ்க்கு ஃபியூல் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இது நம்ம வீடுகளுக்கும் அஃபெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. எவ்வளோ சிக்கனமாக இருக்க முடியுமோ இருங்க. அடுத்த வீடியோவில் எதுக்காக யூஎஸ் ஈரானை அடிக்க ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு பார்க்கலாம் டீட்டெயிலாக.